இளைய நிலாவின் திருக்குறள் கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பூபதி தனது ஆட்டோவிற்கு பெட்ரோல் போடுவதற்காக பெட்ரோல் பங்கிற்கு வந்தவன் பெட்ரோலை நிரப்பிவிட்டு ஆட்டோவை எடுக்க முயன்றான். அப்போது அந்த வெளிநாட்டு கார் அங்கே வந்து நின்றது. காரின் கருப்பு கண்ணாடி இறங்கியது. உள்ளே இருந்தவர் பூபதியை பார்த்தார். அவனும் அவரை பார்த்தான். இருவருடைய பார்வையிலும் வியப்பு. அவர் பூபதியை அடையாளம் கண்டு, "நீ பூபதிதானே?" என்றார். பூபதியும் அவரை நினைவில் கொண்டு வந்து, "சார், நீங்கள் முகுந்தன் தானே? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரலை" என்றான். "சரி, நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற?" "இதோ ஆட்டோ இருக்கே, இதை வச்சு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன்." பூபதி கொஞ்சம் சலிப்போடு சொன்னான். "சார், எவ்வளோக்கு பெட்ரோல் போடணும்?" டிரைவர் கேட்டான். "டேங்கை ஃபில் பண்ண சொல்லுப்பா" என்றவர் ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து பூபதியிடம் நீட்டினார். "இப்போ எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு என்னை வீட்டில் வந்து பார்" என்று சொல்லவும் பூபதி அங்கிருந்து விடைபெற்றான். மறுநாள் பூபதி முகுந்தன் கொடுத்த விலாசத்திற்கு வந்து பார்த்தான். வீடா அது? பெரிய மாளிகை. காம்பவுண்ட் கேட் அருகே நின்று பார்த்தபோது வீட்டை சுற்றிலும் பூச்செடிகள் ரம்மியமாக இருந்தது. வாசலில் கூர்க்கா இருந்தான். அவனோடு 2 வெளிநாட்டு நாய்களும் இருந்தன. பூபதி கூர்க்காவிடம் விசிட்டிங் கார்டை காட்டி விஷயத்தை சொன்னான். கூர்க்கா இன்டர்காமில் தொடர்பு கொண்டான். உள்ளே இருந்து அழைப்பு வர பூபதியை உள்ளே செல்ல அனுமதித்தான். பூபதியை கண்டதும் நாய்கள் குரைக்கத் தொடங்கியது. கூர்க்கா அதன் கழுத்தில் இருந்த சங்கிலியால் அதனை கட்டுப்படுத்தி வைத்தான். பூபதி வீட்டினுள் சென்றான். முகப்பு ஹாலில் உயர் ரக சோபாக்கள் போடப்பட்டிருந்தன. வீட்டின் சுவர்களில் அழகான ரவிவர்மாவின் ஓவியங்கள் அலங்கரித்து கொண்டிருந்தன. பூபதி அவற்றை ரசித்தபடியே அமர்ந்திருக்க, டிவியில் ஒருவன் கிட்டார் வாசித்து கொண்டிருந்தான். அது பூபதியும் முகுந்தனும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். அவர்களுக்குள் நெருங்கிய நட்பு இல்லை என்றாலும் நிச்சயம் நன்கு பரிச்சயமானவர்கள். முகுந்தனால் எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் பெரிய பணக்காரனாக முடிந்தது? எல்லாம் அவன் திறமையாலா, அதிர்ஷ்டமா, கடும் உழைப்பா? இப்படி பல கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். அதே வேளையில் முகுந்தன் அங்கே வந்தான். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்போத்தான். சரி, எப்படி போய்கிட்டு இருக்கு உன்னோட ஆட்டோ தொழில்? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ குடும்ப செலவுக்கு போகுது. திடீர்னு ஏதாவது செலவு வந்துடுது. சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சமயத்தில் டியூ கூட கட்ட முடியலை, அவ்வளவு வறுமையாக இருக்குது என்று மெல்ல சொன்னான். சரி, என்கிட்ட வந்துட்டேல, இனிமே உனக்கு ராஜயோகம்தான் என்று முகுந்தன் சொல்ல பூபதி புரியாமல் பார்த்தான். என்ன திகச்சு போய் பார்க்குற? பேசாமல் என்னோட வந்துரு. அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் வரும், அதை மட்டும் நீ செஞ்சால் போதும். மாதம் 2 லட்ச ரூபா தரேன். இதர செலவுகளை எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் என்றதும் முகுந்தன் சொன்னதும் பூபதிக்கு மயக்கம் வராத குறைதான். 2 லட்சமா? மனம் ஆனந்த கூத்தாடியது. சம்மதிக்கிறேன். என்ன வேலைன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதான் சொன்னேனே, அப்பப்போ சின்ன வேலை வரும், அதை முடிச்சு கொடுத்தா போதும். சரிங்க சார், நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அட்வான்ஸாக ஏதாவது பணம் வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் சார், நான் நாளைக்கு கிளம்புறேன், நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் என்று சொன்னான். மறுநாள் பூபதி ஆட்டோவோடு முகுந்தன் வீட்டிற்கு வந்தான். வெளியே திரளான கூட்டம். போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. பூபதிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன நடக்குது? பூபதி அங்கிருந்தவரிடம் விசாரித்தான். முகுந்தன் போதைப்பொருள் வியாபாரம் பார்க்குறதாகவும் அவனோட கூட்டாளி கையும் களவுமா மாட்டிக்கிட்டு உண்மையை சொன்னதுனால பூபதியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்திருக்கிறதாகவும் சொன்னாங்க. பூபதிற்கு பேரதிர்ச்சி. போதைப்பொருள் வியாபாரியா? தவறான வழியில் சொத்துக்களை சம்பாதிச்சானா? நினைக்கவே பூபதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முகுந்தனோட சேர்ந்திருந்தா தன்னையும் போதைப்பொருள் தொழிலில் ஈடுபடுத்தி இருப்பான். அதற்காகத்தான் தன்னை வர சொல்லி இருக்கிறாரு. ஆனால் வேலையில் சேர முன்னையும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா நானும் குற்றவாளியாக போலீஸில் பிடிபட்டிருக்கணும். தனக்கு நேரம் இருந்த ஆபத்திலிருந்து தான் காப்பாற்றப்பட்டு விட்டோம் என்று சந்தோஷமடைந்தான். பூபதி இப்போது முகுந்தனின் மாளிகையை பார்த்தான். அவனால் இப்போது அந்த மாளிகையை முழுதாக ரசிக்க முடியவில்லை. வழக்கம் போல ஆட்டோ எடுத்து அடுத்து வரும் சவாரிக்காக காத்திருந்தான்.